வணக்கம் மாணவர்களே. இன்று ஒரு முக்கியமான திருக்குறள். இவன் என்னடா முக்கியமான திருக்குறள்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அப்போ மற்ற குறள்லாம் முக்கியமான திருக்குறள் இல்லையா? ஒரு சந்தேகம் எழும். வள்ளுவர் எழுதின அத்தனை நூலுமே, அத்தனை திருக்குறளுமே, 1330 குறளுமே வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். இன்றைய சமுதாயத்தில் வாழும் சமுதாய மக்களுக்காக நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான திருக்குறளை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை புரிந்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து மாணவர்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். நான் புத்தகத்தை பார்த்து படித்து அது உள்ள குறளுக்கு விளக்கம்லாம் சொல்லலை, ஒரு வரியில் விளக்கம் சொல்லலை. 7 வருஷமாக நானும் திருக்குறளை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், விளக்கத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இதனுடைய விளக்கத்தை எப்படியாவது மாணவர்கள் இடத்தே பூத்த வேண்டும், இதன் உண்மையான அர்த்தத்தை தெரிவித்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி மாணவர்களே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த குறளுக்கு என்ன விளக்கம்? என்னையா பிறவி பெருங்கடல், கடலுக்கு என்னையா சம்பந்தம்? வள்ளுவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிட்டா? எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம். இந்த குறளுக்கு எவனுக்கு முக்கியமான அர்த்தம் தெரியும்? பிறவி பெருங்கடல், பிறவிக்கும் கடலுக்கு என்னையா சம்பந்தம்? எல்லாருக்கும் உள்ள சந்தேகம் தானே இது. அதாவது கடல் மிகப்பெரிய கடல், அதனால் கடலை ஓமையாக சொல்கிறாரா வள்ளுவர்? அது கிடையாது. பிறவி என்பது, இப்போ நான் பிறந்து கொஞ்சம் காலம் வாழ்கிறேன், செத்து போகிறேன். அப்புறம் என் பையன் பிறக்கிறான், கொஞ்சம் காலம் வாழ்கிறான், செத்து போகிறான். அதுக்கும் அவனுடைய மகன் பிறக்கிறான், செத்து போகிறான். கடலுக்கு இதில் என்ன சம்பந்தம்? கடலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அலை வரும், அப்புறம் சின்ன அலை, அப்புறம் சின்ன அலை, அப்புறம் மறைஞ்சி போடும், அப்புறம் மிகப்பெரிய அலை வரும், மிகப்பெரிய அலை வரும், இப்படியே மறைஞ்சி போய்கிட்டே இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையும் இதே மாதிரி ஓமையில் அமைந்திருக்கிறது என்பதற்காக இந்த குறளை எடுத்து கூறினான். நான் அப்போ கடலில் தோன்றி மறைஞ்சிடுது, மனிதனும் தோன்றி மறைஞ்சிடறான். இப்படியே தோன்றி தோன்றி மறைவதற்கு மனித பிறப்பதற்கு தோன்றாமையிலிருந்து இறைவனடை சேர்வது எப்படி? இல்லை முக்கியமான விஷயம் அது. அதுதான் சொல்கிறார். இந்த மாதிரி தோன்றி 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 மறையாமல் இருந்தால் நீ மனிதன் என்று போற்றுவன் யார் இருப்பார்? காந்தியை பேசுகிறோம், நேருவை பேசுகிறோம், இந்திரா காந்தியை பேசுகிறோம், ஏன் எம்ஜிஆரை பேசுகிறோம், கலைஞரை பேசுகிறோம், இவ்வளோ பேரை பேசுகிறோமே. நம்ம பேரும் நிலைத்திருக்க வேண்டும். நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு மனிதனாக பிறந்தால் இந்த மாதிரி வாழ வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். சேருதல் என்றால் இடைவிடாது நினைத்தல் என்ற அர்த்தம். இறைவனை எவன் இடைவிடாது நினைக்கிறானோ அவனுக்கு பிறவி துன்பங்கள் இருக்காது, இறைவனை சேர்வான். இதுதான் இந்த குறளுக்கு